நண்பருக்குரிய அருமை குடும்பத்தில் அல்லாவுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பலவிதமான நியமத்துகளை நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை போன்று அல்லாஹ் எந்த ஒரு படைப்புக்கும் கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்கள், திருக்குர்ஆன் ஷரீஃபை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். 6666 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் சட்ட சம்பந்தப்பட்டதையும் சொல்லி இருக்கிறான், அதே மாதிரி சரித்திர சம்பந்தப்பட்டதையும் சொல்லி இருக்கிறான், உதாரணங்களையும் சொல்லி இருக்கிறான், ஏவல்களை சொல்லி இருக்கிறான், விளக்கல்களை சொல்லி இருக்கிறான். இத்தனையும் சொல்ல அல்லாஹ் இந்த 6666 ஆயத்திலே 2 விஷயங்களை நம்மளை கேட்க சொல்லுகிறான். அல்லாஹ் எல்லாமே அவன் சொன்ன அல்லாஹ் 2 விஷயத்தை நீங்கள் கேளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்கள், ஏனென்று கேட்டால் அந்த 2 விஷயங்கள் நம்மளிடத்திலே நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து கொடுக்கப்படுமையானால் மீதமுண்டான 6662 ஆயத்திலே உண்டான சட்டங்களையும் பின்பற்றியவர்களாக ஆகிவிடுவோம். இந்த 2 விஷயம் யாருக்கு கொடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு திருக்குர்ஆனுக்கும் சம்பந்தமில்லை. என்பதற்குரியவர்களே, அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்கிற பொழுது முதல்ல அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம 2வது ரக்காத்தில் கடைசி ஆயத்து ஓதுனோம். ஓ குர் ரப்பி குஃபிர் வருகம் ஓ அந்த கைருர் ராகிமீன். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே முகம்மதே, நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள். ரப்பி குஃபிர் வருகம், அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு 2 விஷயம் கட்டாயம் வேண்டும். என்ன 2 விஷயம் தெரியுமா? அதாவது உங்களுடைய மனசே, உங்களுடைய கல்வி அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குகிறது. உங்கள் மனசு, உங்களுடைய கல்பு, உங்களுடைய உறுப்புகளே அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குகிறது. அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுற அல்லான்னு கேட்ட பின்னால மன்னிப்பு கொடுற அல்லாண்டு கேட்டுட்டு ரப்பிகுஃபிர் வருகம், அடுத்தபடியாக இறைவா இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு நீ இரக்கம் காட்டு அப்படின்னு கேளுங்கிறான். முதல்ல பாவத்திற்கு மன்னிப்பு கேளு, அடுத்தபடியாக இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு இரக்கம் காட்டு. அப்படின்னா என்னான்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான், இந்த உலகத்தில் எந்த காலமெல்லாம் எவ்வளவு காலம் நான் வாழுகின்றேனோ அவ்வளவு காலமும் என் கைகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது. அதாவது என் மூலமாக அடுத்தவர்களுக்கு உபகாரம் நடக்க வேண்டுமே தவிர யார் மூலமாகவும் எனக்கு உபகாரம் வரும் சூழ்நிலையை ஏற்படுத்தி நான் என்ன செய்து விடக்கூடாது, என் கையை கீழே ஏந்தி விடக்கூடாது, என் கைக்கு மேல் யாருடைய கையும் போய்விடக்கூடாது அப்படின்னு கேளுண்டு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அந்த கைருராகிமே, அதை யார்தான் செய்ய முடியும்? நான் தான் செய்ய முடியும், என்னை தவிர யாராலும் செய்ய முடியாது. ஒரு மனிதனை உயர்த்தி வைப்பதும் அல்லாஹுதான். அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த மனிதன் இவன் உயர்ந்தே இருப்பான் என்றே மனிதன் நினைப்பான். ஆனால் அவனுடைய நிலைமை மிக தாழ்வான சூழ்நிலைக்கு போய்விடும். அதை செய்பவனும் அல்லாஹுதான். ஆனால் ஒரு சிலரை பார்க்கலாம், எங்கேயே இருப்பாங்க, இருக்கும் அடையாளமே தெரியாமல் போய்விடுவாங்க. நம்மளே பேசிக்கிடுவோம், இவர் இந்த அளவுக்கு ஆவார் நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே, இவர் இந்த அளவுக்கு ஆவார் நினைச்சு கூட பார்க்கலையே. ஒரு சிலர் அடையாளம் தெரியாமல் இருப்பார்கள், அவர்கள் எங்கேயே உட்கார்ந்திருப்பார்கள். அப்பயும் நம்ம சொல்லுவோம், இவனுக்கு இவ்வளவு பெரிய வாழ வரும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. அப்ப இதை செய்யக்கூடியவன் யார்தான்? அல்லாஹ்தான். இந்த 2 விஷயத்தை ஒன்றாக சேர்த்து அல்லாஹ் கேட்க சொல்றான். இன்னொரு விஷயம் சொல்ல, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது இந்த மக்கா மாநகரத்திலே, இந்த மதீனா மாநகரத்திலே ஒரு மனிதர் இருக்குகிறார், அவரை போன்று என்ன தர்மம் செய்யக்கூடியவரும் யாரும் அல்ல, அவரை போன்று ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் யாரும் அல்ல, அவரை போன்று ஹஜ் செய்யக்கூடியவரும் யாரும் அல்ல, வருஷம் காபத்துல்லாவுக்கு போயிடுவாரு, அவரை போன்று நோன்பு வைக்கக்கூடியவரும் யாரும் அல்ல,
ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் என்னவென்றால், எனக்கு தெரிந்த அளவுக்கு அவர் இஸ்திகுஃபார் செய்ய மாட்டார், பாவ மன்னிப்பு தேட மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகுஃபார் செய்ய, நான் என்ன பாவம் செய்கிறேன் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகுஃபார் செய்ய அப்படின்னு சொல்ல நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு பெருமானாரிடத்திலே ஆயிஷா கேட்கிறாங்க. ஆயிஷா கேட்டவண்ண பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாங்க, அதாவது அந்த லா யஜிது ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் அந்த மனிதர் அல் இத்மீனான நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியை அந்த மனிதர் பெற்றுக்கொள்ள மாட்டார். லிமாதா, எதற்காக தெரியுமா? என்னல் இஸ்திகுஃபார, இஸ்திகுஃபார் என்பது பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடுவது என்பது எஜிரி, அது இழுத்து வரும், இலல் இத்மீனான், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து நிம்மதியை இழுத்து வரும். ஆகையினால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகுஃபார் செய்யாத மனிதர் இந்த உலகத்திலே நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டார் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, வலா யதுகுலுல் ஜன்னத்த, உலகத்தில் அவர் எத்தனை ஆண்டு காலங்கள் வேண்டுமென்றாலும் வாழலாம், ஆனால் அவர் இறந்த பின்னால் சுவனத்தில் நுழைய மாட்டார். ஏனென்று கேட்டால் இன்னல் இஸ்திகுஃபார யதுகுலு இலல் ஜன்னா, இஸ்திகுஃபார் என்பது என்ன செய்யும்? சுவர்க்கத்தில் நுழைக்காமல் அவரை விட்டு விலகவே விலகாது, சுவர்க்கத்தில் நுழைக்காமல் அவரை விட்டு விலகவே விலகாது. ஆகையினால அவர் சுவனம் போக மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆன் 114 அத்தியாயம் இருக்கு. இந்த அத்தியாயத்தில் ஒரே ஒரு அத்தியாயம் சூரை லுக்குமான் 21வது சூரை இருக்கு. அது லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி இருக்கான். அந்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் நபியா? நபியும் கிடையாது. அவர் ரசூலா? ரசூலும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் அவருடைய பெயரில் என்ன சொல்லி இருக்குகிறான்? அல்லாஹ் ஒரு ஆயத்தையே இறக்கி இருக்குகிறான். அதிலே துனியா ஆகிரத்து சம்பந்தப்பட்ட, அதாவது குடும்ப வாழ்க்கை, குடும்பவியல் வாழ்க்கை எல்லாவற்றையுமே சொல்லி இருக்கான் அல்லாஹ். அந்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஏன் சொன்னான்னு கேட்டா, அவர் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்னு சொல்ற பொழுது பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. பலவிதமான கருத்துக்கள் சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க, அவர் 3000 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்றாங்க பெரிய ஞானவான்கள், 3000 ஆண்டு காலங்கள் ஒரு மனிதன் வாழ வேண்டுமையானால் அவன் எப்படி இருக்க முடியாது? மனிதனாக இருக்க முடியாது, மலக்காகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே 3000 ஆண்டு காலங்கள் வாழல அப்படின்னு அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க. அவர் நபியும் இல்லை, அவர் ரசூலும் இல்லை, மாறாக எதற்காக அவருக்கு அவர் பேரிலே அல்லாஹ் தஆலா ஒரு திருக்குர்ஆன் ஆயத்தை இறக்கி இருக்கிறான் என்றால், அவரிடத்திலே 2 இருந்தது உலக வாழ்க்கையிலே. முதல் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடிக்கொண்டே இருப்பார். எங்க போனாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வாயிலே வந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக 2வது, அவருடைய வாயிலே இஸ்திகுஃபார் என்பது சாதாரணமாக புலம்பிக் கொண்டே இருக்கும். இந்த 2 தான் அவருடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு உயர்த்தியது. நபி இல்லாமல், ரசூல் இல்லாமல் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு திருக்குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அழியாததாக, கியாமத்து நாளிலும் கூட குர்ஆன் ஒண்ணுதேங்க அழியாது, எல்லாம் அழிந்து போகும். அப்படியா கொண்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் கேட்க சொன்ன முதல் விஷயம் என்ன? 2ஐ ஒன்றாக கேட்க சொல்லுகிறான். முதல் விஷயம் என்ன? இஸ்திகுஃபார் வாயில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும். இஸ்திகுஃபார் சொன்னால் பலா முசீபத்து விலகி கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, 2வது விஷயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இதை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இஸ்திகுஃபார் யார் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஆசை வந்துடும். எப்படி வரும்? இந்த இஸ்திகுஃபார் தானாக அவருடைய உள்ளத்திலே கொண்டாந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டாந்து உட்கார வச்சிடும். உள்ளத்திலே வந்து விடுமையானால்
வாயிலை தானாக வந்துவிடும். வாயிலை வந்து விட்டதையானால் என்ன, அல்லாஹ்விடத்தில் அந்த வார்த்தை போய்விடும். ஆக இந்த இரண்டு வார்த்தையும் பின்பற்றியவர்கள், பற்றி பிடித்தவர்கள் உலகத்திலும் தோல்வி அடையல, மறு உலக வாழ்க்கையிலும் தோல்வி அடையல. ஆக இதை யார் பற்றி பிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ஞானம் நம்மளை அடைந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நம் சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நமீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام.